ஹாய் காய்ஸ், இப்போ நான் செய்ய போகிறது கத்திரிக்காய் கடையல். எப்படி இருக்கு பார்க்கலாமா? வாங்க. நம்ம செய்ய எடுத்துக்க வேண்டியது கத்திரிக்காய், தக்காளி 3 தக்காளி எடுத்துக்கங்க, 3 வெங்காயம் எடுத்துக்கங்க, இல்லைன்னா 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கு போதும், ஓவராக எடுத்துக்க வேண்டாம். பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, அது 2 கீறி வச்சுக்கோங்க. ஒரு பூண்டு ஒரு 4-5 பூண்டு இருந்தால் ஓகே, பரவாயில்ல. 2 காஞ்ச மிளகாய். இதுதான் சிம்பிளான இந்த கத்திரிக்காய் கடையில். இது சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். சரி, இப்போ நம்ம போய் பார்க்கலாமா வீடியோவில் எப்படின்ட்டு? இதெல்லாம் நம்ம குக்கரில் இப்போ நம்ம போடுவோம், ஓகேங்களா? இது எல்லாத்தையும் போட்டுட்டு அலசி போட்டுக்கோங்க. சில பேர் கத்திரிக்காய் விரும்ப மாட்டாங்க சாப்பிட்றதுக்கு, அதனால நீங்க இது மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். இட்லி, தோசைக்கு, சாதத்துக்குன்னா செம்மையா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ஓகேவா? செம்மையா இருக்கும், சூப்பராகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். ஓகே, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம போட வேண்டியது மிளகாத்தூள். கடை மிளகாத்தூளா இருந்தா 1/2 ஸ்பூன் மட்டும் போடுங்க, ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் போடுறோம் இல்லையா, அதனால தனியாத்தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வீட்டு மிளகாத்தூளா இருந்தா ஒரு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் மட்டும் போட்டா போதும். ஓகே, போட்டாச்சு. நம்ம இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுங்க. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியா போட்டுங்க, அப்புறமா நம்ம பார்த்துட்டு கூட போடலாம். நம்ம நம்மளுக்கு திக்கா வேணும்னா நீங்க 1 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். இல்லை கொஞ்சம் நம்மளுக்கு தண்ணியா கொஞ்சம் சாதத்துக்கும் வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். நான் சாதத்துக்காக தான் செய்கிறேன், அதுக்காக தான் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றினேன், ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இதை குக்கரை அவ்வளோதான், குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு எத்தனை விசில்னா ஒரு 5-6 விசில் வைங்க. அப்போதான் கத்திரிக்காய் சீக்கிரம் வந்துடும், மசாலத்துக்கு சூப்பராக இருக்கும். ஓகே, சரி வந்தாச்சு. அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கா? இப்போ நம்ம அதை மொத்தத்தில் போட்டு கடைஞ்சிப்போம். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, செம்மையா இருக்கா? இப்போ அதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துருவோம். அதுக்கு நம்ம தாளிப்புனா ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனோன்னு 1/2 ஸ்பூன் கடுகு. ஓகே, அது பொரிச்சோன்னு அடுத்தது சீரகம் கொஞ்சமா எடுத்துக்கங்க. எல்லாத்துக்குமே தாளிப்புதுல நம்ம சீரகம் போட்டா அவ்வளோ உடம்புக்கு நல்லது. ஐயோ இதெல்லாம் போடணுமான்லாம் இல்லை, எல்லாத்துக்குமே போடலாம், அவ்வளோ நல்லது உடம்புக்கு. ஓகே, நம்ம தாளிப்பு கொடுத்தாச்சு அதுக்கு. ஓகே, இப்போ நம்ம அதுக்கு தாளிப்பு ஊற்ற வேண்டியதான், ஊற்றி மிக்ஸ் பண்ண வேண்டாம். உப்பு இப்போ பார்த்துட்டு நீங்க போட்டுக்கலாம், ஓகேவா? அவ்வளோதாங்க, சிம்பிளானுங்க. பசங்க கத்திரிக்காய் சாப்பிட மாட்டேன், பெரியவங்களும் சில பேர் சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி கொடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்